அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜும்மா முபாரக். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய இல்லாமல் இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் தொடங்கிய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். முடிந்த வரைக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரதில்லை. முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அன்பார்ந்த உறவுகளே, லீவில் போகிறீங்களா? தயவு செய்து ரொம்ப கவனம். 75 தினார், முன்னாடி 20 தினார், இப்போ 75 தினார் உங்கள் மீது வழக்கு கூட தொடரப்படலாம். வாகனங்களில் மோதி ஏதாவது டேமேஜோ ஆக்சிடென்ட்டோ ஆகினாலும் கூட. வீதிகளை கிடக்கும்போது தயவு செய்து கவனம். இந்த மாதிரி கண்ட மேனிக்கு அங்கே இங்கே ஓடாதீங்க. பாலத்தால் அல்லது வீதி கடவைகளால் மட்டும் கடங்க. பார்க்கலாம் அனைத்து செய்திகளை. முதலாவதாக குவைத்துடைய டினார் மதிப்பை பார்த்தரலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 1045 ரூபாய் 41 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 308 ரூபாய் 15 உள்ளது. இது வந்து அல் முசைன் எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல பகுதிகளிலுமே அல் முசைன் எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி ஜமியாக்கள்லையுமே அவங்களுடைய மெஷின் இருக்குது. உங்களுடைய பணத்தை அனுப்பிக்கொள்ள முடியும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பழித்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள், எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்கக்கூடியவங்க சில நேரங்களில் பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தரலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 34 தினார் 368 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 40 தினார் 96 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 42 தினார் 21 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 45 தினார் 824 ஃபில்ஸ். குவைத்துடைய வானிலை அவதான மையம் அதிரடியான எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. இன்றைய தினம் தூசியுடன் கூடிய காற்று மற்றும் வெப்பநிலை 49 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக இருக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் பல இடங்கள்லையும் ருத்தூபாக்கான கடலோரங்களில் ருத்தூபாக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. முடிந்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருங்க. வெளியில் போகிறவங்க அவங்களுக்கு ஆஸ்துமா பிரச்சனை ஏதாவது இருக்குன்னா மாஸ்க் போட்டுக்கிறது நல்லது. தற்போதைய சூழலில் ஈரான் அமெரிக்க யுத்தம் இன்னும் சூடு பிடித்து செல்கின்றது அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் பார்த்திங்கன்னா நேற்றைய தினம் புஷைகர் பகுதிகளில் ஒரு அமெரிக்க போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. புஷைகர் பகுதிகளில் வான் பாதுகாப்பு இன்னும் அதிகரித்திருக்குது ஈரான். இந்த சூழலில் பார்த்திங்கன்னா நேற்றைய தினம் அதிகப்படியான கடல் பாதுகாப்பு அதிகரிக்கிறதுக்காக இன்னும் சில விமானம் தாங்கி கப்பல்கள், போர்க்கப்பல்கள் அமெரிக்காவில் இருந்து மிடில் ஈஸ்டை நோக்கி, அதாவது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை பாதுகாப்பதற்கான நோக்கத்தில் இன்னும் பல போர்க்கப்பல்கள் மிடில் ஈஸ்டை நோக்கி வந்து கொண்டிருப்பதாக தெரிவிச்சிருக்கிறாங்க ராய்ட்டர்ஸ். இந்த நிலைமை இப்படியே தொடர்ந்தால் ஹார்மஸ் திறப்பது என்பது சாத்தியமில்லாமல் போகும் போல தெரியுது. அதே மாதிரி இந்த யுத்தத்தின் சூடுபிடிப்பு இன்னும் அதிகரித்து செல்லக்கூடிய சூழலில் அமைதியின்மை தொடர்ந்தும் அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அரபு நாடுகளில் பார்க்கலாம் என்ன மாதிரியான நிலைமை எதிர்வரும் நாட்களில் உருவாக போகுது அப்படின்னு. 60 நாள் டீலை மறுபடியும் பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்றைய தினம் அல்ஹம்துலில்லாஹ்னு விடிய காலை வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் அசம்பாவிதம் இல்லை அப்படின்றது தான் முக்கியமான தகவல். பார்க்கலாம் மறுபடியும் பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக முடியட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுவோம். அதே மாதிரி நேற்றைய தினம் குவைத் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் மற்றும் கத்தார் தங்களுடைய கண்டனங்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. தொடர்ந்தும் இதுதானே மாறி நடக்குது. அதே போல் எதிர்வரும் 11ஆம் தேதி ஜூன் மாதம் 4 ஈரானியர்கள் குவைத்திற்குள் அத்துமீறி ஆயுதங்களுடன் நுழைந்த ஈரானியர்களுக்கான விசாரணை
கோர்ட் ஹேரிங் வந்து நடக்கும் அப்படின்றத தெரிவிச்சிருக்கிறாங்க. பார்க்கலாம் அவங்களுடைய நிலைமை என்ன ஆகுது அப்படின்னு. அதே போல் குவைத்துடைய உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா அவர்கள் தன்னுடைய ஹஜ் யாத்திரை பயணங்களை முடித்த பிறகு குவைத் நாட்டின் ஹஜ் பயணிகளை நேரடியாக சென்று நலம் விசாரித்து அவர்களுடைய நிலைமையை பற்றியும் விசாரித்து வந்திருக்கின்றார். அதே போல் குவைத்துடைய தீயணைப்புத்துறை பல பகுதிகளிலையும் அதிரடியான சோதனைகளை முன்னெடுத்து வராங்க. இந்த நாட்களில் பார்த்திங்கன்னா சினிமா தேட்டர்கள் மற்றும் மால்கள், சூக்குகள், அப்படி பல இடங்களில் தீ தடுப்புக்கான பாதுகாப்பு உபகரணங்கள் சரியாக மேம்படுத்தப்படுதா அப்படின்றதையும் செக் பண்ணுறாங்க. கடைகள், வியாபார தலங்கள், ஸ்டோர்கள், குடவுன்களில் வேலை பார்க்குறவங்களும் கவனம் அதுக்கேற்றாற் போல் பாதுகாப்பாக இருந்துக்கோங்க. குவைத்துடைய உள்துறை அமைச்சகம் எல்லா A4 தாள்களும் சாதாரணமான காகிதம் அல்ல அப்படின்ற டாப்பிக்கை பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதாவது கடந்த நாட்களில் A4 பேப்பர் மூலமாக ஒரு ஆசிய நாட்டவர் போதைப் பொருள்களை விநியோகம் பண்ணியிருக்கிறார் அப்படின்ற ஒரு அதிர்ச்சியான தகவல் வெளியாகி இருந்துச்சு. அவர்களில் சிலர் சந்தேகத்தையும் ஏற்படுத்தாமல் சமூகத்தை குறிவைத்து நவீன மறைப்பு நுட்பங்களை பயன்படுத்தி மனதை மாற்றும் போதைப் பொருட்களால் நிரப்பப்பட்டுள்ளன. சமூக பாதுகாப்பையும் அதன் தனிநபர்களின் பாதுகாப்பையும் உறுதி செய்யும் பொருட்டு போதைப் பொருள் தடுப்பு பணியாளர்கள் புதிதாக வகுக்கப்பட்ட ஊக்குவிப்பு முறைகளை தொடர்ந்தும் கண்காணித்து வருவதாக உள்துறை அமைச்சகம் போதை தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா சில போதைப்பொருள் பாவனையாளர்கள் அவங்க வந்து உண்மையிலேயே போதைப்பொருள் பாவனையாளர் அப்படின்றத கூட சமூகத்தால் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு, சொந்த தாய் தகப்பனாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு போதைப்பொருள் நுட்பம், அதாவது நூதனமாக விற்பனைக்கு செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இனி வரும் நாட்களில் கடும் தீவிரமான சோதனைகள் இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த விடயங்கள்லேருந்து முடிந்த வரைக்கும் தவிர்த்துக்கோங்க, கவனமாக இருங்க. قام النائب الأول لرئيس مجلس الوزراء ووزير الداخلية الشيخ فهد يوسف سعود الصباح أمس الخميس بزيارة إلى مقرات الحملات الكويتية بمشعر منى تفقد خلالها أوضاع حجاج دولة الكويت، وقال إن زيارته تأتي ضمن توجيهات القيادة السياسية في البلاد وحرصها المستمر على متابعة أوضاع الحجاج الكويتيين، مضيفا أنها تولي اهتماما على سلامتهم وتتابع أوضاعهم. وأكد الشيخ فهد اليوسف حرصه على متابعة أوضاع الحجاج والجهود الميدانية والتنظيمية المقدمة لهم وضمان توفير أفضل سبل الرعاية والراحة. كما أكد الشيخ فهد اليوسف الاهتمام الكبير براحة وسلامة الحجاج الكويتيين والتأكد من توفير مختلف أوجه الدعم والرعاية لهم. وشملت الزيارة تفقد الشيخ فهد اليوسف إلى مقر الحملات الكويتية حيث التقى بالحجاج الكويتيين واستمع إلى ملاحظاتهم واطلع على أوضاعهم. كما استمع الشيخ فهد اليوسف خلال الزيارة إلى شرح من الشركة المنفذة لبناء مقر بعثة الحج الكويتية ومقرات الحملات في مشعر منى حول مراحل تنفيذ المباني والمستوى الخدمات المتوفرة بالموقع. ورافق الشيخ فهد اليوسف خلال زيارته لمقر الحملات في مشعر منى وكيل وزارة الشؤون الإسلامية بالتكليف رئيس بعثة الحج الكويتية الدكتور المهندس سليمان السويلم. مساكم الله بالخير أعزائي المتابعين. توقع باكر طقس مغبر وانخفاض الرؤية وارد، لذا ننصح أخذ الحذر والحيطة أثناء القيادة، وأيضا مرتادي البحر نأجل أي نشاط بحري. بالإضافة إلى هذا درجات الحرارة العظمى نتوقع أن تتراوح ما بين 47 إلى 50 درجة مئوية. دمتم سالمين. شبكة تفتيش الكويت نضعك في قلب الحدث. 10 أوراق A4 مشبعة بالسموم وبخطورة السلاح، ولولا يقظة رجال المكافحة يمكن هالسموم وصلت بيوتنا. بهالحيلة الإجرامية ضبطت الإدارة العامة لمكافحة المخدرات أحد المروجين اللي قام بتشويع أوراق الA4 بمادة الكيميكال المخدرة والمعروفة بآثارها السلبية الحادة على صحة الإنسان، بالإضافة إلى 5 جرامات من مادة الشبو بغرض الإتجار والتعاطي وبث هذه السموم بين الشباب. وهذا الأسلوب من التهريب يعتبر الأحدث، ولكن رجال المكافحة بالمرصاد.
ومن أبرز آثار مخدر الإي 4 أنه يسبب سلوك عدواني عنيف، اضطرابات نفسية حادة، بالإضافة إلى فقدان التركيز والإدراك. والأكيد يسبب الإدمان وممكن الوفاة. ونصيحتنا لكل شاب وشابة، لا تسمحون للحظة فضول أن تضيع مستقبلكم. رسالتنا لكل أب وأم: لا تخلون الإنترنت وأصحاب السوء مصادر يتعلمون منها عيالكم عن المخدرات والمؤثرات العقلية. بالعكس، عرفوهم بأنواعهم وأشكالهم وطرق استدراج المروجين، وعلموهم يقولون لا لكل شخص يفكر يعرض عليهم هذه السموم. بتعاونكم وبجهودنا نحمي وطن. What do they need to do to violate the ceasefire? Well, you'll find out because I'll let you know. They know what to do and they know what to do. They know what not to do, more importantly, actually. And, they fired them in little boats with pea shooters, the pea shooters, little boat with little, why? Because they don't have any boats anymore. Their Navy is comprised of, they call them little boats. Fast right? Boats or little boats. And they're fast, they're so fast that they had 8 of them and they're all gone. And they're fast, but they're not fast like a missile. A missile is slightly faster. They're all gone, so they're looking around for little boats to try and compete with our great Navy. We have a Navy that's unbelievable. We set up a blockade, as you know very well. Not one ship. A couple tried, and they got their engine shut out. You remember? I think it was it was a great display. A ship wanted to go through, break the blockade. They were warned not to. And then they were warned again by a young Annapolis captain of the ship with a great look, central casting. These people are central casting, I'll tell you. And he said, don't do it. Then he said, evacuate your engine room with this unbelievable loudspeaker that goes over water. He said, you have 10 seconds. And then from 4 miles with one bullet, it went right into the engine. And Gary, the ship stopped very quickly. They hit the engine with one shot. It wasn't a missile. They don't want to waste a missile on it. It's too easy. And we had another one, a 2000, one of the biggest ships in the world. They were warned. And he said, go back now. Go back right now. You will be shot at within 10 seconds. Yes, I am going back to Iran. I am going back. And that was the end of that, right? He went. It took him 10 miles to turn. The ship was so big, but they respect us. They didn't used to respect us, but they respect us more than we've ever been respected. Our country now is the hottest country anywhere in the world. We had a country that was dead when we had that group of people that ran this country with their open borders, letting anybody come in from the Congo, from countries all over the world. They came in from prisons and mental institutions. We had a country that would have been a dead hit. If they won the election, this country would have been a dead country. Now we have the hottest country anywhere in the world. Good.